ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, மாநில அரசு கோரும் நிதியை மனிதாபிமானத்துடன் ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பும் பாஜகவுடன் கூட்டணி முறிவுக்கு பிறகும் முதன்முறையாக அதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் நடைபெற்றது. அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் மாநில அரசுக்கு தேவையான நிதி உதவியை அளித்திட வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தும் தீர்மானம் உட்பட 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக இனி ஜெட் வேகத்தில் செயற்படும் என தெரிவித்தார். இயற்கை பேரிடர் காலத்தில் தமிழ்நாடு கேட்கும் எந்த நிதியையும் ஒன்றிய அரசு வழங்கியது இல்லை என்ற வரலாறு உள்ளது என்றும், ஒன்றியத்தில் யார் ஆட்சி செய்தாலும் தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, மாற்றாந்தாய் போலதான் மாற்றாந்தாய் பிள்ளைகளை போலதான் தமிழ்நாட்டை பார்க்கிறாங்க. கேட்கின்ற நிதி எப்பொழுதும் மத்திய அரசு கொடுத்த வரலாறு கிடையாது. எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது மத்திய அரசுடைய கடமை என்பதை அவர் உணர்ந்து தேவையான அளவுக்கு மத்திய அரசு இந்த பேரிடர் காலத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்க விரும்புகிறேன். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்லை என்றும் விமர்சித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளோம். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 23 தீர்மானங்களில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து எந்த அம்சமும் இடம்பெறவில்லை. இதேபோன்று ஒன்றிய பாஜக அரசை பற்றியும் எந்த விமர்சனத்தையும் எடப்பாடி பழனிசாமி கூறவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.